பிரசன்னத்தை உணர்ந்து சொல். என் இயலாமையில் நீ செயல்படுகிற தேவன். அவர் உங்க வாழ்க்கையில் அனுமதிங்க. அவர் உங்க இருதயத்துக்குள்ள நீங்க அனுமதிங்க. என் இயலாமையில் செயல்படுவி, உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். என் இயலாமையில் செயல்படு. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? உம் கரம் என்னில். எல்லாரும் சேர்ந்து என் இயலாமையில் செயல்படுவி, உம் கரம் என்னில் விலகாது. One more time. என் இயலாமையில் ஒவ்வொரு உதடுகளும் திறப்பதாக. கரம் என்னில் விலகாது. மலைகளை தைப்பீர் என்றார், என் தடைகள் எம்மாதிரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரமோ. மலைகளை பெயர்ப்பீர் என்றார். சொல்லுங்க வாய் திறந்து, ஆண்டவரே மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். One more time. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்னாகிலும் மறந்தது உண்டா? என் தேவன் ஏதாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். One more time. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். எத்தனை விசுவாசத்தோடு என் தேவன். இந்த காலை ஆராதனையிலே இதே நேரத்தில் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை, உங்களுக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். முழு பலத்தோடு என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய். விசுவாசத்தோடு அவருடைய பிரசன்னத்தை தொடுவோமாக. என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். Today, Lord, right now, Father, உண்டோ? என் தேவன் எனக்காய் நம்பிக்கையோடு அறிக்கை
என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்தி என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த நேரம் கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை செய்கிற ஒரு நேரம், உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு நேரம். அவரை உயர்த்தி கொண்டே இருங்க. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடியும். யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓ ஹalleluya. எல்லாம் போயிருச்சு, ஆனா என் கர்த்தர் போகல. சரீரத்துல வியாதி, ஆனா என் கர்த்தர் சுகத்தோடு இருக்கிறார். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொத்துக்கள் போயிற்று, ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நண்பர்கள் குடும்பத்தார் போய்விட்டார்கள், ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. இதுக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் ஆராதிக்கிற தேவன், நான் சேவிக்கிற என் ஆண்டவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் இன்று உயிரோடு இருக்கிறார். He is still alive. அவர் என்னை காண்கிறார், அவரின் சூழ்நிலைகளை பார்க்கிறார். சொல்லுங்க. கிரகிக்க முடியாத காரியம் செய்வி சர்வஞானியே. ஓ ஆமென். கிரகிக்க முடியாத காரியம் செய்வி சர்வஞானியே. விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியம், எண்ண முடியாத காரியங்களை, நினைத்து பார்க்க முடியாத உயரங்களை என் தேவனால செய்ய முடியும். Hallelujah. Trust in God. மனிதனை சார்ந்த அல்ல, மனிதனுடைய உதவியை சார்ந்த அல்ல, அவர்கிட்ட அவர் எனக்கு செய்வார், இவர் எனக்கு செய்வார் என்பது அல்ல. சொல்லுங்க, I trust in my God. என் மீட்பரை நான் சார்ந்திருக்கிறேன், என் தேவனை நான் சார்ந்திருக்கிறேன். எனக்காக அவர் மகிமையான காரியங்களை செய்வார், எனக்காக ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். More than your imagination. Oh hallelujah. More than your imagination. Hallelujah. God can do mighty things. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இந்த ஆலயத்தில், இந்த ஆராதனையில் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். Let's surrender our life. நம்ம வாழ்க்கை அப்படியே அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். என்னுடையது எல்லாம் உம்முடையது ஆண்டவர், என் கரத்தில் இருக்கிறது எல்லாம் உம்முடையதப்பா. இனி நான் அல்ல, என் இயேசுவே என்று சொல்லி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம கையை உயர்த்தும் போது நான் கர்த்தருக்கு நான் அடிமை என்று சொல்லுகிறோம். உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்தும் போது you surrender your life. It's a sign that you surrender your life. Hallelujah. Lift up your hands and praise. புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஹalleluya, அப்பா ஹalleluya, ஹalleluya, ஆமென், உன்னதமான தெய்வமே, சர்வ உலகத்தை படைத்த சர்வ ஞானியே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya.
எல்லா வாலிபர்களும் முதியோரும் கூட அவருடைய பிரசன்னத்துல ஹalleluya அவர் உலாவட்டும், அவர் அசைவாடட்டும், அவருக்கு நேரம் கொடுங்க. ஆமென். வாஞ்சியோடு நீர் வாரும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே பிரவேசிப்பீராக. ஆமென். ஹalleluya. அவரை உயர்த்துங்க முழு பலத்தோடு. ஹalleluya. அவருடைய தொங்கலின் மகிமை, அவருடைய தொங்கலின் பிரசன்னம். எங்கள் மத்தியில் உலாவும் ஆண்டவரே, நாளைய முழுவதும் உங்க பிரசன்னம் முன் வரிசையிலிருந்து கடைசி வரிசை வரை எங்கள் மத்தியில் எங்கள் நடுவிலே உலாவும் ஆண்டவரே. ஓரா கஷா கலவர பாபா, கரங்களை விரித்து சொல்லுவோமா, எங்கள் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற தேவ ஆவியானவர். எஸ், உங்கள் அருகிலே அவர் கடந்து போகிறார். ஓ மகிமை மகிமை. எங்கள் மத்தியில் என்றும் வாசம் செய்யும். விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிற தேவன். நிர்வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாசிப்பீராக. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் சேர்ந்து பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலா
வாழ்க்கையில் நீர் வாசம் பண்ணும் ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணும் எங்கள் மத்தியில். Come Lord and dwell in our place, Lord. எங்கள் மத்தியில் வாசம் பண்ணும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ணும் ஆண்டவரே, எங்கள் ஆராதனையில் வாசம் பண்ணும் ஆண்டவரே, எங்கள் தொழிலில் வாசம் பண்ணும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு வாசம் பண்ணும் ஆண்டவரே. செய்யும் எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும். எங்கள் சபைகள் உலாவிடும் ஆண்டவரே, எங்கள் சபைகள் செய்யும் எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். God is dwelling in your place. உங்க வாழ்க்கையில கர்த்தர் வாசம் செய்கிறார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் வாசம் செய்கிறார். உங்கள் கரங்களை பிடிக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அவர் நடத்துகிறார். இந்த நேரத்தில் இருந்து உங்கள் கரத்தை அவர் பிடிக்கிறார். அவர் நம்மோடு இருந்தால் ஆசீர்வாதம், அவர் நம்மோடு இருந்தால் ஜெயம், அவர் நம்மோடு இருந்தால் சுகம். சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ, நான் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya.